அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை மத்தேயு 16:19 படி, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த அதிகாலை பொழுதுல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தர் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரலோகத்திலே நாம் ஆத்துமக்களை, விலையேற பெற்ற ஆத்துமக்களை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும், கர்த்தருக்காக சபையை கட்ட வேண்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் பரலோகத்தில் பேசப்படும். நம்மை குறித்து தேவனிடம் கர்த்தர் பரிந்து பேசுவார். என் ஜனம், என் மக்கள், என் பிள்ளை, என் மகள், என் மகன் என்று பேசுவார். ஆகவே நாம் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற பணம், சொத்து, வீடு எதுவும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. நாம் வெறுமையாக தான் வந்தோம், வெறுமையாக தான் நம்ம போகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தின் திறவுக்குள்ளே நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதில் பரலோகத்தின் திறவுக்குள்ளே கர்த்தர் தாராளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு சுகம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ரட்சிப்பு எல்லாம் கொடுத்துவிட்டு நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை சுதந்திரிக்க செய்ய வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை கொண்டும் நம்முடைய ஜெபத்தை கொண்டும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வசனத்தின்படி இங்கே நடத்துங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனை கிருபை தங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் தேவ ரட்சிப்பு, தேவ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன் பிதாவே, ஆமென்.